இந்த கேமராவை கொண்டுட்டு வெளியில் போய் வீடியோ எடுத்து பார்க்க போகிறேன். எந்தளவுக்கு வீடியோ வருது, எத்தனை பேர் நம்ம நோட்டீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் தான், என்ன நடக்குது அப்படின்றத கீழே போய்ட்டு பார்ப்போம். இவர் தான் நம்ம கூட வாராரு. மைக்கு போடல சரியா. இப்போ என்னென்னா, இதை இப்போ வெளியில் வச்சு இப்போ ட்ரையல் பார்க்குறேன். நம்மளும் நோட் பண்ணுறாங்களா, விளங்குதா அப்படிங்கிறது. அவ்வளோக்கு ஒரு எஃபெக்ட் காட்டல தானே, இந்த கொண்டு வர மாதிரி பெருசாலாம் விளங்கலை தானே. யாருமே விளங்குதா கொண்டு வர மாதிரி? ஏதோ ஒன்று கையில் சும்மா கொண்டு வரன்ற மாதிரி தானே இருக்குது. சரியாக பார்த்தா விளங்குதா? பெருசாக விளங்கல யாருக்கும். ஏதோ ஒன்று கையில் கொண்டு போகிறான் சும்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பின்னால் இருந்து யாரும் பார்த்தா தான் விளங்கும். பெருசாக நோட் ஆகலையா? கொண்டு போகிறப்ப அந்த ஒரு ஃபீல் இல்லை. என்னமோ வீடியோ பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் இல்லை. சும்மா கையில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. பயப்படாமல் எடுக்கலாம், இறங்கலாம். ரிமாஸை தான் ஃபஸ்ட்டு இறக்கணும் வீடியோவில். ஓ, சார்ஜ் வந்து இதில் காட்டும் மேலே அமர்த்தினா அதில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு காட்டும். ஜாய் ஐக்கியா கிளியர்லாம். ஓ, நோட் ஆகலை ஏழை சரியா. நான் அவரை ஜூம் பண்ணி அவரை பாயிண்ட் பண்ணி காட்டினப்போ கூட அவர் வந்துட்டு ஓ இந்த ஜூமிக்கு இந்த சைட்டில் ஒரு இதுவானு தந்துருக்காங்க ஃப்ரேமில். தெரியா இப்போ பார்ப்போம். இல்லாட்டி சும்மா சரியாக தான் கடிச்சிட்டு வரும். என்னத்துக்கு போகிறோம்? வடையா? வடை சாப்பிட்லாம் தான், இருந்தாலும் போய் பார்ப்போம். இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போவோம். பொல் ரொட்டி ரைட்டு உள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட ஃபோக்கஸை விட்டுட்டு இந்த வடையை ஃபோக்கஸ் பண்ண. இது அதை ஃபோக்கஸ் பண்ணால் ரெஸ்ட்டுக்கு அதில் மென்ஷன் பண்ணேன். இன்றைக்கி நான் இது தின்ன போகிறோம், சாப்பிட போகிறோம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறது சீக்கிரிய ஹோட்டலில் பொல் ரொட்டி, வடை, அதோட எக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நான் ரெக்கார்டே பண்ணல. போட்டு தான் இருக்கு, அதில் பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போல்லாம் நிறையா நம்மளுக்கு தேவை. திண்ணியெல்லாம் இல்லை இருந்தால் திண்ணி இந்த வாங்க போனேருந்து மழை வாங்கிட்டு வாங்க மழை கூட போடுவீங்க. எங்கே அவசரம் என்ன அவசரம் ஓடுறீங்க? ஐயா இப்போ வாங்கலாம். இவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் ரிவ்யூ கொடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா சீக்கிரம் ஹோட்டலில்? சில்லங்கா டேஸ்ட் வருதா?
கொல் ரொட்டிலாம் அப்படியே சட்டப்படியாது. போட்டோன்னு இல்லை ஒன்றும் வரும். இன்னும் முருகன்மா ஜிமாஸ் நானா கிட்ட வைப்போம். ஜிமாஸ் நானா தான் நல்ல ரிவ்யூ கொடுக்குறாப்புல. யாரா நீங்க? சிக்கனுக்கு வரியா? ஒரு ரெண்டுக்கு வரியா? தெரியல. அதான் கடையை போயிட்டு நிறைய பேர் இதை சொல்லிக்கோ, நிறைய காசு வாங்கலை, டீ சாப்பாடு இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். வச்சு சாப்பிட்டா அப்படி காட்டலையேடா. வீடியோ பார்க்குறவங்களுக்கு வாய் ஊற போகுது. சுகத்தா சுகத்தா அந்த நிற்கிறான் ப்ளாக் போட்டுவேன். சவுண்டா மிச்சம் தான். யாரு? ஃபுட் தான் போடுவான் மிச்சம். அப்போ ஞாபகம் பார்த்துருப்பேன், பேர் தெரியாதா? ஃபாலோ பண்ணிக்கணும். படுதின்டா நீங்கள். படியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உரைக்குதா வச்சா முடியல, கண்ணால் எல்லாம் ஓடுது. நாகலாத்தை வந்து காடு வச்சுட்ட தப்புதா. சாப்பிடு மச்சால, சாப்பிடுப்பா. இன்னும் இது சாப்பிட்டு ஆசை சரிண்ணா. நீதான் மச்சான் ஒரிஜினல் ஒரிஜினலா? சாப்பிட்றதுல ஏ ஏ அவ்வளோ வரப்புக்குள்ளே இந்த சம்பளம் போடுற பத்தியா? எல்லாரும் இதே போய் புதியா இருக்கும் கூட. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பேச மாட்டேங்கிறான். இவ்வளோ நேரம் நல்லா தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. கொல் ரொட்டி நீ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஐவா, அதோட வடை நல்ல டேஸ்ட். பின்னால் ஒருத்தர் குளிரில் நடுங்கிட்டு வராரு. ஜக்கெட்டை போட்டு வர்றது, அதுக்கு தான் சொல்கிறது. யார்? அடுத்தது எல்லாமே 100 பில்ஸு. நம்ம 3 வடை எடுத்தோம். அந்த 3 அது என்னென்ன பேர் தெரில. வடை இல்லை, 100 பில்ஸ் போட்டியா? 50 பில்ஸா? வடை 50 போல. அப்போ கொல் ரொட்டிக்கு 100 பில்ஸ் போட்டார். 1000. கொல் ரொட்டிக்கு 800, அதுக்கு அது 3க்கு 300, 150 இல்லை 3க்கு 100. அது நான் நினைக்கிறேன் 150 வரும். சிக்கன்லாம் போட்டிருந்தேன் தானே, அதாவது 150 போட்டுருது. அது 150 அவசர கணக்கு. அது 150. அந்த கொல் ரொட்டி 100. அப்புறம் வந்துட்டு வடை 50. இதான் ப்ரைஸு.